Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. பாஸ் தி பக் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. பக்னா ஒன்றும் இல்லை, இந்த மூட்டைப்பூச்சி கம்ப்யூட்டரில் வருது இல்லை, பக்ஸ் அந்த மாதிரி தான் சொல்றது இந்த பக். பாஸ் தி பக் அப்படின்னா ஷிஃப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் பிளேம் ஃபார் எ ப்ராப்ளம் ஆன் டு சம்மோன் எல்ஸ் ரதர் தேன் டீலிங் வித் இட் யுவர் செல்ஃப். நம்ம மேலே பழிய போட்டுக்காம, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம, நம்ம அதுக்கு பொறுப்புங்காம அடுத்தவங்க மேலே அதை சுமத்தி விட்டுறது, இதை பாஸ் தி பக் அப்படிங்கிற இந்த இடியம்னால குறிக்கலாம். இப்போ இங்க உதாரணத்தை பாருங்க. டோன்ட் ட்ரை டு பாஸ் தி பக், திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் மைன். இது என்னோட பொறுப்பு இல்லை, நீ என் மேல அதை கட்ட பார்க்காத, இது உன்னுடைய பொறுப்பை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உதாரணம், she is always trying to pass the buck when things go wrong at work. எப்பெல்லாம் நிலைமை மோசமா போதோ வேலையில, அப்ப அவ தன் மேல பழி இல்லாம அதை அடுத்தவங்க மேல தள்ளி விடுறதுக்கு பாப்பா. பழி போடுறதுங்கிறது இல்லை, பொறுப்புகளை தான் எடுத்துக்காம அடுத்தவங்கள்ட்ட தள்ளி விட்டுறத பாஸ் தி பக் அப்படின்னு இந்த இடியம்னால குறிக்கலாம்.